கிருஷ்ணா, டேய் வா உள்ள போலாம் வாடா. எங்கே மச்சா போயிருப்பான்? தெரியல, எதுக்கும் அவன் ரூமில் போய் சரி, வரேன். பார்த்துட்டு வரேன். மச்சான் வாடா மச்சான், வா வந்து சாப்பிடலாம் வா. இல்லை மச்சான், வரும்போது சாப்பிட்டு வந்தோம். இல்லை மச்சான், நான் சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்றா. மச்சான், இன்னைக்கு என்னடா பிளானு? மச்சான், பிளாக் தண்டர் ரெசார்ட் போகலாம்டா. எப்போ இருந்தாலும் நம்ம கிருஷ்ணா தான் செலவு பண்ண போகிறோம். அப்புறம் என்ன? ஓ சாப்பிட்றீங்களாடா? சரி சரி சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன். டே டே கதிரு வா வந்து சாப்பிடு வா. ம் வரேன்டா. டே காளி, கதிருக்கு சாப்பாடு கொண்டு வாடா. தா வந்துட்டேங்க ஐயா. போதுங்க. மச்சான், இங்கே பாருடா, ஐஃபோன் நியூ 10R வெறும் 1,10,000 தான். டே எங்கள் அண்ணன் நேற்று தாண்டா வாங்கினா, இது ஆஃபரில் ஒன் லேக் தாண்டா. என்னடா, இனிமேல் உங்கள் வீட்டில் மிச்சமே ஆகாது போல். கதிரே எல்லாத்தையும் பொறுக்கி சாப்பிட்ருவான் போல. ஒரு நாளாச்சும் நீ எல்லாம் சாப்பிடாம இருந்திருப்பியாடா? ஒரு நாள் நைட் சாப்பிடாம இருந்திருப்பியா? நான் இருந்திருக்கேன்டா, என் குடும்பம் இருந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா. இப்படி அசால்ட்டாக சொன்னி ஒரு 1,00,000, அந்த 1,00,000த்துக்கு தாண்டா எங்கள் அப்பா உயிரை விட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுடா. சோமாலியாவில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் களிமண்ணை குழச்சி தரையில் தேய்ச்சி வெட்ட வெளியில் காய வச்சு சாப்பிட்றாங்க. கஜா புயலில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் சாப்பாடு கொடுங்கன்னு லாரிக்கு பின்னாடி ஓடோடி வராங்க. இவங்களுக்கெல்லாம் மத்தியில் உங்களை மாதிரி பசங்க சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. இந்த உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு 15,000 குழந்தைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போகிறாங்க. அதெல்லாம் உங்களை யாராச்சுக்கு தெரியுமா? பரவாயில்லடா, நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டதே பெரிய விஷயம். மச்சான் சாரிடா, நாங்கள்லாம் திமிரில் பேசிட்டோம்டா. சாரிடா, மனசில் வச்சுக்காதடா.